இப்பெல்லாம் சீட்டிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிட்டே வருது இல்ல. இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க, 2 வருஷம் லவ் போயிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணும் ஒர்க்குக்கு போறாங்க, அந்த பையனும் ஒர்க்குக்கு போறான். அந்த பையன் ஒர்க்குக்கு போயிட்டு இன்னொரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறான். க்ளோஸ் ஆகி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறான். ஃப்ரெண்ட் ஆகி அவங்க லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணையும் இவன் பின்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு தெரியாது, ஜஸ்ட் அவன் ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போக 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 இந்த பொண்ணுக்கு அந்த பையன் ஆபீஸ்ல இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பையன் வந்து இல்ல நான் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பொண்ணு கூட ஜாயின் பண்றான். திரும்பவும் இந்த பொண்ணை ஏமாத்திட்டு அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கான். இந்த பொண்ணு திரும்பவும் இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு டைம்ல அந்த பையன் ரொம்ப ஏமாத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி இந்த பொண்ணு அதுல இருந்து மொத்தமா வெளியில விலகி வந்துடுறாங்க. வெளியில விலகி வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் இப்ப திரும்பவும் ரெக்ரெட் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட வந்து அழுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்னதான் என் மேல லவ்வும் கேரும் காட்டினாலும் எனக்கு உன் ஞாபகம் தான் வருது, என்னால உன்னை விட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. முதல்லலாம் சீட்டிங்ன்ற ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சுத்தி சுத்தி ரொம்ப நார்மலா நடந்துட்டு வருதுல. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி 2 பேர்ல யார் சீட் பண்ணாலுமே அது தப்பு தான். அண்ட் இதுக்காக கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல ரெக்ரெட்டும் பண்ணதான் போறாங்க. ஆனா இங்க என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் எல்லாரும் சீட் பண்றாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் லஸ்ட்ன்ற ஒரு தேவையோ இல்ல லேக் ஆஃப் எமோஷன்ஸோ தான் சீட் பண்றதுக்கான ஒரு மெயினான ரீசனா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போலாம் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் சீட் பண்றாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சு எது ரீசனா இருக்கும், ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்களோட தாட்ஸை கீழே மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க.